இப்படி ஒரு பாயாசத்தை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ரொட்டி பாயாசம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க, சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி. இங்கே பாருங்கள், வீட்டில் அரிசி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 5 ரொட்டியோ 10 ரொட்டி இப்படி மீந்துடும். இந்த ஒன்றும் பண்ண வேண்டாம், அழகாக அப்படி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை போடுறோம். இதை போட்டுட்டு கொஞ்சம் 2 கொதி வந்தவுடனே தேங்காய் பால், ஏலக்காய், வெல்லம்னா நாட்டு சக்கரை போட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா ஒரு பாயாசம், அருமையான சூப்பரான ஒரு பாயாசம் கிடைக்கும். இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், நான் செஞ்ச பாயாசத்தை இப்போ தேங்காய் பாலை நம்ம இதில் ஊற்றுறோம். அரிசி மாவில் செஞ்ச ரொட்டியை மீந்து போனால் இப்படி ஒரு பாயாசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி வெல்லம் போட்டு சர்க்கரை போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். வெல்லம் மட்டும் போடுங்க, சர்க்கரை வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றுங்க. அருமையான ஒரு பிள்ளைங்க மார்னிங் வந்தாங்கன்னா இதை ஒரு கப்பில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், அரிசி ரொட்டியில் தேங்காய் பால் போட்டு சர்க்கரை போட்டு ஒரு பாயாசம். இதை மாதிரி பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நெய் போட்டு நம்ம ரொட்டி சுடுறோம், அது மீந்து போனால் வீணாக்காதீங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.